ஒரு வழியாக துருக்கி ஏர்போர்ட் வந்தாச்சு, இறங்கியாச்சு. ஓகேங்களா? இங்கே 11:30 டைமு. எங்களுது ஏர்டெல்லில் வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங் போட்டிருந்தனால அந்த ஏர்டெல் இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ்னு அந்த ஏர்போர்ட் ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும்போது எங்கே பேசினாலும் அது ரெகுலர் பேக்கில் கமிட் ஆகாது. ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து மறுபடியும் புத்தபுஷ்பம் இறங்கி ஃபுல்லாக கவர் ஆகிறத செகண்ட் எபிசோடில் கவர் பண்ணுறேன். ஓகேவா? பாய். 7 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு இஸ்தான்புல், துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் புத்தபஸ்ட்டுக்கு துர்கிஷ் ஏர்லைன்ஸ்லேயே மாற்றினாங்க எங்களை. அங்கேருந்தே கனெக்டிங் ஃப்ளைட் போட்டு ஒரே டிக்கெட்டு தான். அதுக்காக செக்இன் பண்ணிட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம். இது வந்து 4ஆம் தேதி ஈவினிங் 7 o'clock இங்கே உள்ள டைமு. இந்தியன் டைமு ஒரு 3 hour கம்மியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து 2 hours தான் ஜானி புத்தபஸ்ட்டு. புத்தபஸ்ட் ஏர்போர்ட் வந்தாச்சு. நைட்டு 7 மணிக்கு வந்து இஸ்தான்புல்லில் கிளம்புன வண்டி, அங்கே சாயந்தரம் 7 மணிக்கு கிளம்புன வண்டி இங்கேயும் அதே 7 மணிக்கு புத்தபஸ்ட்லேயும் இறங்குனுச்சு. ஏன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால எங்களுக்கு 2 இடத்துலையும் ஒரே டைம் தான். மொத்தத்தில் ஹங்கேரி டைமுக்கு 7 மணிக்கு நாங்கள் புத்தபஸ்ட்டில் இறங்கிட்டோம். இறங்கி இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார் எங்களை பிக்கப் பண்ண வந்துருந்தது. எங்கள் கம்பெனிலேருந்து 2 கார் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் 6 பேர். எங்கள் 6 பேரோட லக்கேஜ் எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கிட்டு 2 கார்லேயும் ஏர்போர்ட்லேருந்து புத்தபஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 to 35 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் ரூம் அக்காமடேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த அக்காமடேஷனை மட்டும் சுற்றி காமிச்சிட்டு நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்றதோட இந்த பார்ட் 2 முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எங்கள் லக்கேஜ், அக்காமடேஷனு, ஒரு பெட்டு, இன்னொரு பெட்டு, ஒரு ரூமுக்கு எங்கள் ரூமில் 2 பெட்டு. எங்கள் 2 பெட்டுக்கு மட்டும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதே வெளில போகிறோம். எல்லா ரூம்லேயும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த ஹீட்ரு இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா இருக்க முடியாது. நானே வெளியில் போனால் கை காலெலாம் உறைஞ்சிரும். உள்ளே அந்த ஹீட்ரு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆக்டிவாக இருக்கும், பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படியே வெளில வந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி காலையில் எடுக்கிறேன். ஒரு நைட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஏன்னா எல்லாம் டயரில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் டீம் மேட்ஸ் எல்லாருமே வந்து காலையிலே எல்லாம் குக்கர் ரெடி பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ரூம் பார்த்தோமா, அதே போல் இது ஒரு ரூம். சேம் இங்கே எப்படி 2 பெட் இருக்கோ அதே போல் இது உள்ளேயும் அதே மாதிரி 2 பெட் இருக்குது. உள்ளே டாய்லெட் பாத்ரூம் இருக்காது. இந்த 2 பெட்டு உள்ள 2 ரூமுக்கும் இது காமன் லிவிங் ஏரியா. அதாவது அங்கே கிச்சன் இருக்குது, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, நல்லா பெரிய ஃப்ரிட்ஜு. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜு, காமன் லிவிங் ஏரியா.